ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, அதை எப்படி ரைட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓஎஸ் அப்படின்ற ஒரு மாடலை பற்றி பார்த்துக்குவோம். இந்த ஓஎஸ்ன்ற மாடல் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். இது அவ்வளோத்தையும் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் நமக்கு தேவைப்படுற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஓஎஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஓஎஸில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கோடிங் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஓஎஸ்ஸு. உதாரணத்துக்கு os.get cwd அப்படின்றது, சிடபிள்யூடினா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நம்ம எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு காட்டும். ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அப்போ தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டிபிஒயில் வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் அது காட்டுது. அதே போல் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, os.list டைரக்டரி. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இந்த லிஸ்ட் டைரக்டரி அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு டைரக்டரிக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்றத காட்டும். இது சும்மா ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு எடுத்துருக்கு. இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நமக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இதே நம்ம ஏதாவது டைரக்டரி கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டைரக்டரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைரக்டரிக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டும். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். அதனால தான் லிஸ்ட் டைரக்டரி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நான் கொடுத்த இந்த ஃபோல்டருக்குள்ளே இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. அதே போல் mkdir அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா மேக் டைரக்டரி அப்படின்றது தான் இதோட கமாண்டு. os.make டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு டைரக்டரி கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எக்ஸ்ப்ளோரில் எனக்கு இப்போ எந்த ஏ டைரக்டரி டைரக்டரி ஏ அப்படின்னு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த இடத்துல நான் os.make டைரக்டரி ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக DARA அப்படின்றது கிரியேட் ஆகிடும். அதே போல் வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா DARG அப்படின்ற கிரியேட் ஆகும். இது ஒரு ஃபோல்டர் பிஓயில் இருக்குது, டிபிஓயில் இருக்குது. நம்ம போய் ஒன்றா செக் பண்ணிக்கலாம். டிபிஓயில் செக் பண்ணால் நமக்கு DARA டைரக்டரி பி அப்படின்ட்டு அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது ஃபைல்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ ஏற்கனவே DARB அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம மறுபடியும் இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு எதாவது காமிக்கும். ஏன் அப்படின்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் ஏற்கனவே அது DARB அப்படின்றது இருக்குது, அதனால் இன்னொன்று க்ரியேட் பண்ண முடியாது. இதுக்கு தான் நம்ம TIRS அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேக் TIRS அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த எக்ஸிஸ்ட் ஓகே அப்படின்றது இல்லையா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்ட் ஓகே ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருந்தா இது அப்படி பாஸ் பண்ணி போயிடும். இது ஃபால்ஸ்னு கொடுத்துருந்தோன்னா நமக்கு எதாவது காமிக்கும். இப்போ ஃபால்ஸ்னு கொடுக்குறேன், ஃபால்ஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது காட்டுது, கேனாட் கிரியேட் அ ஃபைல், அந்த ஃபைல் பை ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு எதாவது காட்டுது. இதே இந்த இடத்துல நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி எதாவது வராமல் அது பாஸ் பண்ணி போயிடும். இதே மாதிரி ரிமூவ் DARS இருக்குது. ரிமூவ் DARS கொடுத்துட்டு ரிமூவ் DAR கொடுத்தோம்னா அந்த டைரக்டரி மொத்தமாகவே அது ரிமூவ் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா டைரக்டரியாக காணும், இது மட்டும்தான் இருக்குது. அதே ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டிரைன் வருது, ஏன்னா அது வந்து ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம DARS தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ரிமூவ் டைரக்டரி பின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைரக்டரி பி போயிடுது. ரீநேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைலுக்கே நம்ம ரீநேம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிங்குக்கு தான் ரீநேம் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலே இப்போ நான் ரீநேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் ரீநேம் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த APY.py இந்த ஃபைலை வந்து
வேறு டெஸ்ட் 5ன்னு நான் ரீநேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து என்ன கொடுக்கணும்னா கோர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுவே காட்டும். இந்த ஃபைலோட பாத்து வேணும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் இருக்கிறதுனால இந்த ஃபைல் அப்படி டேரெக்டாக கொடுக்கலாம். இதே நம்ம டி டிரைவில் வேறு ஏதாவது ரீநேம் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்தை வந்து ஃபுல் பாத்தை மென்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா os.rename இந்த APY ஃபைலை வந்து நான் test5 அப்படின்னு ரீநேம் பண்ண சொல்லியிருக்கேன். செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக test5 ஆயிடுச்சு. os.rename இதே மாதிரி நம்ம பல்க் ரீநேம் ஒரு ஃபாரில் உள்ள போட்டுட்டு நம்ம லிஸ்ட் டைரக்டரியை போட்டு பல்க் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து ஸ்டார்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கு. os.start ஃபைல் கொடுத்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபைலோட பாத் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம இப்போ கரண்ட் OSல என்ன டிஃபால்ட் இருக்கோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இதே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 XLS கொடுத்துருக்கேன். os.start ஃபைல் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இந்த OSல எந்த இல்லை ஒரு டிஃபால்ட் அப்ளிகேஷன் இருக்குதோ அதில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெக்ஸ்ட் கொடுத்தா நோட் பேடில் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஏதாவது நம்ம வேர்ட் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட்ஸில் இருக்குது அந்த ஃபைலு. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் காட்டுது. ஏன்னா அந்த ஃபைலை ஸ்டார்ட் பண்ண முடியல. இதே நான் ரா ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு ஆர் ஸ்ட்ரிங்குக்கும் நார்மல் ஸ்ட்ரிங்கும் ஒரு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். அதனால நமக்கு வந்து எரர் காட்டுது. பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. ஏன்னா இந்த லெஃப்ட் ஸ்லாஷ் வந்து நம்மளால் பைத்தானால் ரீட் பண்ண முடியாது. இதே நம்ம ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்ட்ரிங் மொத்தமாக அது என்னென்னு அனலைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிடும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம பார்த்து மென்ஷன் பண்ணும்போது ஆர் ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணுங்கன்னு. அதுக்கு தான் காரணம். ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த இன்புட் வைஸ் தேவையில்லை. வித் ஓப்பன் லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இந்த இடத்துல டபிள்யூ ஆஸ் எஃப்னு கொடுத்துருக்கேன். இந்த எஃப்ஐ வந்து டாட் போட்டு ரைட் போட்டு ஹாய் அப்படின்னு வந்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் என்ன வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வரல. ஆனால் அங்கே எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் அப்படி ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ள நமக்கு ஹாய் அப்படின்னு ரைட் ஆயிருக்கு. இதே நம்ம ஹாய் 00 அப்படின்னு கொடுத்து மறுபடியும் ரன் பண்ணால் எனக்கு இங்கே அவுட்புட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் லிஸ்ட் டாட் செக் பண்ணால் எனக்கு ஹாய் 00 ரைட் ஆகுது. ஸோ ஏற்கனவே இருந்த ஹாய் வந்து அது போயிட்டு தான் ரைட் ஆகும். ஸோ if டாட் ரைட்டுன்னு கொடுத்தது என்னன்னா ஏற்கனவே நம்ம ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கறத மட்டும்தான் ரைட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐயும் இல்லை 00 இல்லை 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வித் ஓப்பன் லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட்ன்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு. அதை வந்து நம்ம ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். டபிள்யூன்றது ரைட் மோடு. ஆஸ் எஃப் அப்படின்னா இது மொத்தத்தையும் சேர்த்து நம்ம எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம இம்போர்ட்டில் ஆஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஃப்ன்றது வந்து டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர். அந்த எஃப்ஐ வந்து நம்ம 1 2 3 4 5 நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த எஃப் இதில் என்னவா ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம கூட பார்த்துக்கலாம். ஒரு பிரிண்ட் போட்டு இப்போ இந்த எஃப் வந்து என்னவா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஐஓ டாட் டெக்ஸ்ட் ஐஓ நேம் வந்து லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட் மோடு ரைட் மோடு என்கோடிங் CP1252 அப்படின்றது. CP1252ன்றது வந்து பழைய மாடலு. நமக்கு வந்து UTF-8 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நம்ம இப்போது இந்த மாதிரி டிகிரிஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து என்கோடிங் மோட் மாற்றணும். என்கோடிங் மோட் மாற்றினா தான் நமக்கு சிம்பிள்ஸ் வரும், இல்லைன்னா அந்த சிம்பிள்ஸ் வராது. UTF minus encoding equal to UTF minus 8 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நார்மலாக நம்ம நோட் பேடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு என்கோடிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி CP1252 அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து UTF-8 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. UTF-8ன்றது வந்து நார்மலான காமன் மோட். நம்ம இப்போ நோட் பேடை யூஸ் பண்ணி அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம சிம்பிள் காட்டும். என்கோடிங் கொடுக்கலன்னா
நமக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த சிம்பிள்ஸ்லாம் காட்டாது. ஸோ வித் ஓப்பன் list.text list.textன்றது நம்ம ஃபைல் நேம். இந்த list.text நம்ம டைரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு இது ஒர்க்கிங் ஃபோல்டர்லேயே வந்திருக்கு. ஒருவேளை நம்ம வேறு ஃபோல்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேரக்டரி ஏல வந்து நமக்கு ஒரு ஃபோல்டர் list.text வேணும் அப்படின்னா நம்ம அந்த டேரக்டரி வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ரீடு மோட் இருக்குது, அது போக நிறைய மோட் இருக்குது. நமக்கு தேவையில்லை, ரீடு ரைட் 2 மட்டும் தான் போதும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேரக்டரி ஏன்னு ஒன்று இருக்குது. இந்த டேரக்டரி ஏக்குள்ளேயே எனக்கு ஒரு list.text இருக்குது. இந்த list.text வந்து நான் ரீடு மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரீடு மோடில் ஓப்பன் பண்ணிட்டு f.read அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ரீட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டேட் பண்ணியிருக்கேன். அந்த ஏ வந்து நமக்கு என்ன வந்து ரிட்டர்ன் பண்ணது பார்க்கலாம். இந்த பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் வந்து அந்த list.textல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க தெரியுது. ஸோ இதுதான் f.read அப்படின்றது. ரீடுன்றது ஒட்டுமொத்த இதையுமே நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து ரீட் பண்ணும். அது வந்து இதே ரீட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கு. ரீட் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ஏ வந்து ஒரு லிஸ்ட்டாக சேவ் ஆகும். ஒரு லைனுமே ஒரு ஐட்டமாக வந்து ஒரு லிஸ்ட்டாக சேவ் ஆகும். இப்போ ஏ அப்படின்னு பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு சிம்பிள் தெரியும் இல்லையா? இது வந்து லிஸ்ட்டு. ஒரு லிஸ்ட்லையும் நமக்கு அந்த ஸ்லாஷனோட சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த டிஏஆரில் இருக்கக்கூடிய இந்த list.text வந்து ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த list.text வெளியில் இருக்கக்கூடிய list.textலேயே எழுதணும். இதுதான் நம்மளோட ரெக்வயர்மெண்ட். அது எப்படி எழுதுறது இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ a.sort கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ரிசல்ட் என்ன வந்து பார்க்கலாம். சார்ட் அவுட் ஆகிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, யூ கடைசி போயிடுச்சு. இந்த லிஸ்ட் ஆல்ரெடி சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏவை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும். அதுக்கு நமக்கு ரைட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் லைன்ஸில் நம்ம ஏவை கொண்டே எழுதிடலாம். இப்போது இந்த டிஏஆர் டெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி எஃப்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க ஒரு லைனையும் நம்ம ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த மாடிஃபை பண்ண கண்டென்ட்டை வந்து இன்னொரு ஓப்பன் பண்ணி லிஸ்ட் பண்ணி அதில் எழுதியிருக்கோம். இப்போ இந்த வித் ஓப்பனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறோம். எப்போ நம்ம இந்த இன்டென்டேஷன் க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போவே அந்த ஃபைலும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் இதே இடத்துல எஃப்ஓ வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி வேறு எதுவும் பண்ண முடியாது. எஃப்ன்றது இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடிஞ்சு போயிடுது. இவ்வளோதான் அந்த ஆப்ஜெக்ட்டு. இது கீழே வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது கீழே வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிளாக் தான் கிடையாது. இந்த பிளாக் அப்படின்றது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான பிளாக்கு. இப்போ நம்ம வந்து ஒரே லைனில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ஏ வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இந்த எஃப்ஓ வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி இந்த ரெண்டாவது ஓப்பனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதே எஃப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், F1 ஃபைல் அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாக இருக்கட்டுமே எஃப் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் இந்த இடத்துல நம்ம இப்படி இன்டென்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் எனக்கு வந்து ஏவோட ரிசல்ட் வருது. பிரிண்டில் அது தேவையில்லை. நமக்கு அந்த லிஸ்ட்டு மாடிஃபை ஆகிட்டான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆகிடுச்சு. இது டிஏஆர் ஏல இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண லிஸ்ட்டு. இது வந்து நம்மளுடைய டிஏஆர் ஏல இருக்கக்கூடிய சார்ட் அவுட் பண்ண அந்த லிஸ்ட்டு. இது நம்ம மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா மொத்தமே 7 லைன் ஆஃப் கோடு தான். ஆக்சுவலி 7 கூட கிடையாது, 5 லைன் ஆஃப் கோடு தான். 5 லைன் ஆஃப் கோட்லேயே வந்து நம்ம ஒரு ஃபைலை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை அப்படியே சார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரீட் அப்படின்றது ஸ்ட்ரிங்காக ரீட் ஆகும். ரீடு மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு ஏ வந்து ஸ்ட்ரிங்காக கிடைக்கும்.
அதில் /n/t ஸ்பேஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். ரீட் லைன்ஸ்ன்றது ஒரு லைனுக்கு ரீட் பண்ணி அந்த லைன் எல்லாம் லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிடும். அதே போல் ரைட்டுன்றது ஸ்ட்ரிங்காக ரைட் பண்ணும். ரைட் லைன்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட்டை அப்படியே ரைட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் ஃபைல் மாடிஃபிகேஷன், ஓப்பன் அண்ட் க்ளோஸு. இதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம்.